நேத்து நடத்தினது மட்டும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? டக்கு டக்குன்னு குவிக்கா ரீகேப் பண்ணலாம். ஸோ ஹெச்இபி டிப்ளாய்டா ஆப்ளாய்டா எதுல நடக்கும்? ஆப்ளாய்ட் செட். ஜீனோம்ல எவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்கும்டா? ஹியூமன் ஜீனோம்ல எவ்வளவு பேஸ் பேர்ஸ் இருக்கும்? 3 into 10 power 9. 3 into 10 power 9. மெகா ப்ராஜெக்ட் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் பண்ணாங்க? 1992 2003 மேம். Coordinated by US government. US and National Institute of Health. ஹெச்இபியோட கோல்ஸ் என்னென்னு சொன்னோம்? மொத்தம் எத்தனை ஜீன் இருக்கு, அப்புறம் சீக்வன்ஸு, அப்புறம் இதை ஸ்டோர் பண்ணணும், டேட்டா அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஏதாவது எத்திக்கல் லீகல் இஷ்யூஸ் வந்தா சமாளிக்கிறது. இதெல்லாம் தான் இல்லையா? வாயை திறக்க மாட்டீங்க. என்னென்ன படிச்சீங்க இது வரைக்கும் ஹெச்இபில? டக்கு டக்குன்னு ஒரு சின்ன இன்ட்ரோவும் கோல்ஸும் மட்டும் படிச்சோம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாமா? எஸ் மேம். ஓகே. அடுத்து நம்ம பார்த்துட்டு மெத்தட். ஹெச்இபிய எந்த மெத்தட்ல படிக்க போறோம்? இஎஸ்டி சீக்வன்ஸ் அனோடேஷன். என்ன ரெண்டு மெத்தட் சொல்லுங்க பார்க்கலாம். EST sequence annotation. EST அப்படின்னா எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் டேக். EST-னா என்னமா? Expressed sequence tag. Expressed sequence tags. This focus on identifying all the genes that are expressed as RNA. Okay, wow. It focuses on identifying all the genes that are expressed as RNA. அதாவது எதெல்லாம் RNA-வாகி புரோட்டீன் ஆக போதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக். சீக்வன்ஸ் அனோடேஷன்னா ஹோல் செட் ஆஃப் ஜீனோம், அதாவது ஒரு குரோமோசோமோட தலையில இருந்து கால் வரைக்கும். ஆனா இதுல எல்லாமே எல்லாம் RNA-வா மாறாது. புரியுதா? திருப்பி இப்போ இதுதான் ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. இது மொத்தத்தையும் இந்த சீக்வன்ஸ் என்ன, இந்த சீக்வன்ஸ் என்னன்னு மொத்த சீக்வன்ஸையும் படிச்சோம்னா அதுக்கு பேரு சீக்வன்ஸ் அனோடேஷன். இந்த மொத்தத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் படிக்காம இப்படி ஃபுல்லா இருக்கு. இதுல எதெல்லாம் RNA-வா ஆகுதோ அதை மட்டும் படிக்கிறது. எதெல்லாம் புரியுதா? எக்ஸ்பிரஸ் ஆகுதோ மட்டும். RNA வந்து அங்க இருந்து புரோட்டீன் வரும், அந்த மட்டும் படிச்சோம்னா அதுக்கு பேரு எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக். பட் இதுல அப்படி இல்லை. நம்ம என்ன பண்றோம், இங்க RNA வருதுன்னு படிக்கிறோம், இங்க ஒண்ணுமே வரல, VNTRன்னு சொல்லுவோம். அதாவது சம் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அண்ட் அது வந்து நான்சென்ஸ் கோடான், அது எக்ஸ்பிரஸ் பண்ணாது. திருப்பியும் அடுத்தது இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணோம், திருப்பி அடுத்தது இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாது, திருப்பி எக்ஸ்பிரஸ் பண்ணும் பண்ணாது. இப்படின்னு ஃபுல்லுத்தையும் படிச்சோம்னா அதுக்கு பேரு சீக்வன்ஸ் அனோடேஷன். எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை பத்தி மட்டும் படிச்சோம்னா அதுக்கு பேரு என்னது என்னது புரிஞ்சுதா?
நோட் பண்ணிக்கோங்க. எதுல இருந்துமா உங்க ஸ்டேட் போர்டு புக்கை டவுன்லோட் பண்றது? சமச்சீர் கல்வி புக்ஸ்னு போட்டாலே வரும் மேம். அதுல போய் பார்க்கலாம். சரி, நீங்க இதை நோட் பண்ணுங்க. HGP முடிச்சோன்னு அதை டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்ட ஒரு டவுட்டா முடிக்கலாம். ஓகே ஓகே மேம். Yes, ma'am. இதை முடிச்சிட்டீங்களா? Done? Yes, ma'am. இப்ப அடுத்தது HGPல ப்ரொசீஜர் பார்க்க போறோம். நான் முன்னாடி பேஜ் மேம். Done? ப்ரொசீஜர் பாருங்க. இப்போ நீங்க ஒரு HGPனா அப்படியே மொத்தமா படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ, கோல்ஸ், மெத்தடாலஜி, ப்ரொசீஜர், அப்படி அழகா ஒன்னொன்னா படிங்க. சரியா? கிளியர்? எஸ் மேம். So isolate DNA from a cell. செல்லுல இருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ண போறோம். அதை கன்வெர்ட் இன்டு ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ். அதை என்ன பண்ண போறோம்? துண்டு துண்டா வெட்ட போறோம். வெட்டின அந்த டிஎன்ஏவை ஒரு பாக்டீரியா உள்ளேயோ ஈஸ்ட் உள்ளேயோ வளர்க்க போறோம். வளர்த்த பிறகு நம்மளோட டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸ்னா ஏக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் ஜி, ஜிக்கு அப்புறம் சி, சி டி, ஜி டி அப்படின்னு சீக்வன்ஸ் பண்றதுக்கு நம்மளால கையாலலாம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினுக்கு பேரு ஃப்ரெட்ரிக் சாங்குவர் மெத்தட். அந்த ஃப்ரெட்ரிக் சாங்குவர் மெத்தட்ல ஓவர்லாப்பிங் ஜீன்ஸ், அதாவது இப்போ நம்ம இந்த பசில்லாம் இருப்போம்ல, இப்போ மனுஷ முகத்தை துண்டு துண்டா வெட்டி போட்டோம், திருப்பி அதை ஒன்னா இணைக்கும் போது எங்க கண் இருக்கோ அந்த கண்ணோட இன்னொரு பகுதி ஓவர்லாப் எங்க ஆகுது, அப்படிதானே சேர்த்து வைப்போம் நம்ம. எஸ் மேம் கூட சொல்ல மாட்டீங்களா? எஸ் மேம். அந்த மாதிரி நம்ம இங்க வைக்கிறோம். புரியுதா? எஸ் மேம். So arrange the sequences based on overlapping region. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அதை அப்படியே கரெக்டா அலைன் பண்ணிடுறோம். இது கிளியரா இருக்கா? எஸ் மேம். இந்த ஸ்டெப்ஸ் இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்றோம், துண்டு துண்டா வெட்டுறோம், பாக்டீரியாலயோ ஈஸ்ட்லயோ வளர்க்குறோம். அதுதான் வெக்டர். பேக்னா பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம், யாக்குன்னா ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். ஓகேவா? அப்புறம் சீக்வன்ஸ் பண்ணிட்டு அரேஞ்ச் த சீக்வன்சஸ் பேஸ்ட் ஆன் ஓவர்லாப்பிங் ரீஜியன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அலைன் பண்ணிடுவோம்.
அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. Noted. No, ma'am. Finished, ma'am. Ma'am, 1 minute, ma'am. கிளியரா இருந்துச்சா? இது புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்த்தோம். இவர் தான் வந்து ஃப்ரெட்ரிக் சாங்கர். இவரோட மெத்தட்ல தான் அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Yes, ma'am. இந்த மாதிரி ஹெச்ஜிபி வந்து ஹியூமன் ஜீனோம்ல மட்டும் பண்ணல. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பாக்டீரியால பண்ணிட்டோம், ஈஸ்ட்ல பண்ணிட்டோம், நெமட்டோடுனா ரவுண்ட் வார்மோட பேரு சீனோ ராப்டிடைட்டிஸ் எலிகன்ஸ். ரவுண்ட் வார்மோட பேர் என்னமா? Cyanohabdites elegans. அப்புறம் ட்ரோசோபில்லா பிளான்ட்ஸ், இதுல எல்லாம் கூட அவங்களோட டிஎன்ஏவெல்லாம் கூட சீக்வன்ஸ் பண்ணி நம்ம படிச்சிட்டோம். ஸோ இதுல என்னென்ன படிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கு. 46 படிக்கல. இந்த மேல 1 இருக்கு இல்லையா, 1ல 1 தான், அதாவது பேர் படிக்கல. 1 2 3 4 அப்படி பேர் இல்லாம படிச்சுட்டு 22 வரைக்கும் ஒன்னா படிச்சுட்டு 23rd இருக்கிற ஒரு எக்ஸையும் ஒரு மேல்ல இருக்கிற ஒய்யையும் படிச்சிருக்கோம். ஏன்னா அதுவும் தெரியணும்ல, வெறும் எக்ஸ் மட்டும் படிச்சா மேல் இல்லாம போயிடக்கூடாது. ஸோ 22 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய், இதுதான் ஹெச்ஜிபி. ஓகேவா? இதுல குரோமோசோம் 1 படிக்க மட்டும் இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 2006ல தான் முடிஞ்சது. பாருங்க, ஒரே ஒரு குரோமோசோம் படிக்க எவ்வளவு நாள் ஆயிருக்கு. ஆமாவா? Yes, ma'am. அடுத்த சாலியன் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம்னா ஹெச்ஜிபி ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நேற்று யாருமா ஹெச்ஜிபி டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட்? புரியுதா? பண்ணலாமா? கண்டிப்பா. என்ன கொஸ்டின் வச்சிருக்க பிரியதர்ஷினி? Ma'am. என்ன கொஸ்டின் வச்சிருக்க? Ma'am. அடியே டிஸ்கஸ் பண்ணலாமா நீங்க கேட்டிருக்க. என்ன கொஸ்டின் வச்சிருக்க? மேம் நான் பேசுறது வேற மேம். பேசு. மேம் ஆர்கானிக் ஆமா மேம். சொல்லுமா. ஆர்கானிக் அண்ட் பாப்புலேஷன் படிச்சல மேம், அதுக்கு நெக்ஸ்ட் லெசன் என்ன லெசன் மேம் எடுத்தீங்க?
அதுக்கு அடுத்தது பயோடைவர்சிட்டி எடுத்தேன். அதுக்கு அப்புறமா அடுத்தது தான் நம்ம எக்கோசிஸ்டம். ஆமா ஆமா அதோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு தானே மேம் 12th? முடிஞ்சிருச்சுமா, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஓகே மேம். என்வரான்மெண்ட் ஒரு லெசன், ஆனா அதை எடுத்துட்டாங்க ஃபுல்லாவே. அது கிடையாது. ஓகே மேம். வீட்டுக்கு கொஸ்டின் வராது. எஸ் மேம். அவ்வளவுதானா டவுட்டு? ஓகே, யாரா படிங்க. சாலியன் ஃபீச்சர் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். Salient features. Human genome contains 3,164.7 million nucleotide bases. Total number of genes equal to about 30,000. Average gene contains of 3,000 bases, but sizes vary. Largest known human gene, dystrophin on X chromosomes contains 2.4 million bases. ஆமா, இது பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம்ல 3164.7 மில்லியன் பேசஸ் இருக்கு. மொத்தமா எத்தனை ஜீன் இருக்குன்னா 30,000 ஜீன். சரியா? ஒரு ஜீன்ல எவ்வளவு பேஸ்னா 3000 பேஸ். மொத்தமா இவ்வளோ மில்லியன் பேஸ். மொத்தம் எவ்வளவு ஜீன் இருக்கு? எவ்வளவு ஜீன் இருக்கு? 30,000. 30,000 இருக்கு. அதுல ஒரு ஜீன்ல எவ்வளவு பேசஸ் இருக்கு? 3,000 bases. லார்ஜஸ்ட் நோன் ஹியூமன் ஜீன் எங்க இருக்கு? டிஸ்ட்ரோபின். இந்த டிஸ்ட்ரோபின் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபி நோய் இருக்குல்ல, அவங்க உடம்புல தான் இருக்கும். அந்த நார்மலா ஒரு ஜீனுக்கு 3000 பேஸ்னா இதுல ஒரு ஜீனுக்கு 2.4 மில்லியன் பேசஸ். ஓகே, அடுத்து salient features of human genomeல fourth என்னது? 99.9% nucleotide bases are same in all people. Only 0.1% 3 into 10 power 6 BP difference makes every individual unique. சரியா? ஸோ 99.9% பேசஸ் வந்து எல்லாருக்கும் சேம் தான். ஒன்லி 0.1% தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் யூனிக்கா காமிக்குது. மற்றபடி நம்ம எல்லாருக்கும் இது சேம். இதுல 50%க்கு ஜீனுக்கு ஃபங்க்ஷன் இன்னும் கண்டுபிடிக்கல. குரோமோசோம் 1ல 2968 ஜீன்ஸ், ஒய் இருக்கிறதுலயே சின்ன ஜீனு, சின்ன குரோமோசோம் ஒய் குரோமோசோம் தான். அதுல ஜஸ்ட் 231 ஜீன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதுல இவ்வளோ பெரிய டிஎன்ஏ இருந்தாலும் ஜஸ்ட் 2% தான் புரோட்டீன் வரும். மிச்சத்துல இருந்தெல்லாம் புரோட்டீன் வராது. ஓகேவா? மிச்சதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஎன்டிஆர். விஎன்டிஆர்னா ரிப்பீட்டட் சீக்வன்ஸ். ஓகேவா? வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ். அது திரும்பி திரும்பி வராது. தே ஹாவ் நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ். இது புரியுதா? ஸோ நம்ம எல்லாரும் உடம்புலையுமே ஸ்னிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்ப எனக்கு வந்து ஜிஜிடி இருக்குன்னு வைங்களேன், இன்னொருத்தருக்கு ஜிஜி டிக்கு பதில் சி இருக்கும், கடைசி ஒண்ணு மாறி இருக்கும். இன்னொருத்தருக்கு ஜிஜி ஏ இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு மாறி இருக்கிறத தான் நம்ம ஸ்னிப்ஸ்ன்னு சொல்றோம். சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் ஆர் ஸ்னிப்ஸ். ஓகேவா? இதுதான் ஹெச்ஜிபி. ஹெச்ஜிபி இப்ப எல்லாருக்கும் கிளியரா? Yes, ma'am. வேற யாருக்கா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மேம் அந்த ப்ராசஸ் மட்டும் ஒரு நிமிஷம் காமிங்க மேம். ப்ராசஸா? நான் போய் புக்கை டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். வராரு. சாலியன் ஃபீச்சருக்கு முன்னாடியா ப்ரொசீஜரா? ஆமா மேம்.
Done? Over. Over, Amma. எஸ் மேம். ஓகே. புக்கை டவுன்லோட். சொல்லுமா. மேம் நீட்க்கு பயாலஜில இருந்து 13 லெசன் தான் வருமா இல்ல 12th இருந்து 13 லெசன் வருமா மேம்? 12th இருந்து 13. நல்ல கதையா இருக்கேன். 11th இருந்து எவ்வளவு மேம்? 11th பாத்தீங்கன்னா மொத்தம் 22 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 3 மட்டும் டெலீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுல ஒரு 18 சாப்டர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. சமச்சீர் கல்வியில இருந்து புக்ஸ் 12th. சரி, ஃபர்ஸ்ட் பாட்னி இது கிளியர் பண்ணட்டுமா, ஜுவாலஜி இது கிளியர் பண்ணட்டுமா? Zoology, ma'am. ஜுவாலஜி தான். ஓகே, அந்த பயோ ஜுவாலஜின்னு போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். சரியா? எல்லாருக்கும் அதே தானே டவுட்? எஸ் மேம். சொல்ல மாட்டீங்க. நேத்தைக்கான உங்களோட டவுட்ஸ் பார்த்து. ஜுவாலஜில யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட், டோசேஜ் காம்பன்சேஷனு, டிரான்ஸ்லேஷன் ரெண்டுத்துலயுமே சேமா தான் இருக்கும். சரி, ஒன்னொன்னா அப்படி பார்த்துட்டே போவோம். புக்கு வந்துருச்சாடா? இல்ல மேம். நோ மேம். பாருங்கம்மா, எனக்கு பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட டவுட்டுக்கான பேஜ் நம்பர். பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல தான் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மொதல் டவுட் பேஜ் நம்பர் 45. கரெக்டா? எதுக்குமே வாய் திறக்க மாட்டீங்க. என்னம்மா? பேஜ் நம்பர் அவன் என்ன சொல்றான்னு யாராவது எனக்கு கேட்டு சொல்லுங்களேன், எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல வாய்ஸ். எல்லாருக்குமே ஸ்டெப் ஆயிடாம கேக்குதா அவங்க பேசுறது? எல்லாருக்குமே. உன்னோட இன்டர்நெட்டை சரி பண்ணிட்டு சொல்லு, கேளு. சாட்ல அனுப்புடா, நீ பேசுறதே புரியலடா, ஒரு மாதிரி வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுப்பா. சோ நேத்து இதுல இது எதா கேட்டிருந்தீங்களாமா? வெய்னர் ஹைபோதசிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கடகடன் கேக்குறீங்க, ஆனா எதுன்னு நோவா? இதுல எதுவும் கேட்கல. இது கேட்டிருந்தாங்க டோசேஜ் காம்பன்சேஷன். கரெக்டா? சப்பா, என்னால முடியலடா. டேய் பதில். டோசேஜ் காம்பன்சேஷன் சொல்லுவோமா? எஸ் மேம். எஸ் மேம். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். தெரியுதுங்க மேம். எஸ் மேம். ஓகே, டோசேஜ் காம்பன்சேஷன் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். யாராவது ஒருத்தர் ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே மேம். In 1949,
வரலையா? ஸ்கிரீன் தெரியலையா? மேம் பேஜ் நம்பர் சொல்லுங்க. நான் எடுத்துட்டேம்மா, இங்க எடுத்திருக்கேன் பாரு. போர்டுல நான் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன், தெரியலையா? தெரியுது மேம். புரியுது மேம். அவ்வளவுதான், அப்படியே இந்த பாயிண்ட் படிங்க. In 1949, Baer and Bertram first observed a condensed body in the nerve cell of female cat, which was absent in the male. This condensed, which was absent in the male. இரு ஒரு நிமிஷம். அதாவது பார் அண்ட் பெட்ரம் இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு பூனையோட நர்வ் செல், ஓகேவா, நரம்பு செல்லு, இந்த நியூரானை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஃபீமேல் நியூரான்ல ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு அப்படியே ஒரு குரோமோசோம் மட்டும் அப்படியே கண்டென்ஸ்ட் ஆகி, கண்டென்ஸ்னா ரொம்ப கெட்டியா கிட்டவா அப்படி இருக்குது. பட் அது மேல்ல இல்ல அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அடுத்த பாயிண்ட் படிங்க. This condensed body was called sex chromatin by them and was later referred as Baer body. அந்த கண்டென்ஸ்டு பாடிய முதல்ல செக்ஸ் குரோமாட்டின் அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவங்க அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பார் பாடின்னு வைக்கிறாங்க. சரியா? அது அந்த பார் பாடி ஆண்ல இல்ல பெண்ணுல இருக்குது. எதுல இல்ல? நெக்ஸ்ட். In the XY chromosome system of sex determination, male have only one X chromosome, whereas female has two. So நம்மளோட செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல இப்போ ஃபீமேலுக்கு எழுதுங்க அப்படின்னா 44A plus XX ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன். மேலுக்கு எப்படி எழுதுவீங்க? 44A plus XY. அப்ப ஃபீமேலுக்கு 2 X உண்டு, பாய்ஸ்க்கு 1 X தான் உண்டு. சரியா? புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. A question arises: how does the family organize compensate for the dosage difference between the sexes? In mammals, the necessary dosage compensation is accomplished by the inactivation of one of the X chromosomes in female, so that both male and female have only one functional X chromosomes per cell. இப்படி ஒரு கொஸ்டின் வந்தது. இது என்ன இது? பெண்ணுக்கு மட்டும் 2 X, ஆணுக்கு மட்டும் 1 X அப்படி இருந்தா அது எப்படி சமமான வேலையை குரோமோசோம் செய்யும்? ஆணுக்கும், ஏன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேருன்னு நம்ம படிச்சிருக்கோம். பெண்ல 1 X இருந்தா ஆண் கிட்ட இருக்கிற 1 X இது கூட சேரலாம். அப்ப இன்னொரு X பெண்ணுல இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அந்த இன்னொரு X ஃபங்க்ஷனலா இருக்காது. இப்ப உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2 பேர் சண்டை போடுறாங்க. இதுல ஒருத்தருக்கு 2 கை இருக்கு, இன்னொருத்தருக்கு 1 கை தான் இருக்கு. 2 கை வச்சுக்கிட்டு ஒருத்தரும் 1 கை வச்சுக்கிட்டு ஒருத்தரும் சண்டை போடுறது காம்பன்சேஷனா இருக்குமா? அது தப்பு இல்லையா? அப்படி போடக்கூடாது. அதனால அப்போ அந்த இன்னொரு ஆள் என்ன பண்ணிடுறாரு, தன்னோட கைய பின்னாடி கட்டிக்கிட்டு சண்டை போடுறாரு. அந்த மாதிரிதான் பெண்கள்ல இருக்கிற 2 Xல 1 X இன்ஆக்டிவா இருக்கும். புரியுதா? அப்படி பண்ணா மட்டும்தான் டோசேஜ் காம்பன்சேஷன் கரெக்டா நடக்கும். கிளியர் மேம்? எஸ் மேம். அடுத்தது படிங்க. Mary Lyon suggests the Baer bodies represented an inactive chromosome, which in female becomes tightly coiled into a heterochromatin, a condensed and visible form of chromatin. Lyon's hypothesis. நீங்க நேத்து இது கூட கேட்டிருந்தீங்க, லயான்ஸ் ஹைபோதசிஸ். மேரி லயான் என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, பார் பாடிஸ், அதாவது அந்த இன்னொரு இன்ஆக்டிவான எக்ஸ் குரோமோசோம் ரொம்ப கண்டென்ஸ் ஆகி இருக்குது, டைட்லி காயில்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஒரு குரோமோசோம்
கொஞ்சம் லூஸ்லி காயில்டா இருந்தாதான் அது ஃபங்க்ஷனல் இல்லையா? இப்போ ஒரு குரோமோசோம் இருக்குன்னு வைங்க, இது இப்படி லூஸ்லி காயில்டா இருந்தாதான் இது ஃபங்க்ஷனலா இருக்கும். அதுக்கு பதில் இது இப்படி இருந்தா இதை ஹெட்டிரோக்ரோமாட்டின்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? Yes, ma'am. இது மாதிரி கொஞ்சம் லூஸா பேக் ஆயிருந்தா யூக்ரோமாட்டின். சோ வேணும்னே ஒரு எக்ஸ் என்ன ஆயிடுது, இப்படி டைட்டா காயில் ஆகுது. அப்பதான் அது வந்து இன்ஆக்டிவா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? Yes, ma'am. இததான் லயன்ஸ் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப படிங்க. The number of bare bodies observed in cell was one less than the number of X chromosome. ஒரு நிமிஷமா. இப்போ நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஃபீமேலுக்கு எவ்வளவு பார் பாடினா என்ன சொல்வீங்க? 1, ma'am. 1. ஏன்னா நார்மல் நம்மளுக்கு 2 -1 1. புரியுதா? நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஃபீமேலுக்கு பார் பாடி எவ்வளோன்னா நம்மளுக்கு இருக்கிறது 2 -1 1 தான் நம்மளோட பார் பாடி. சரியா? Yes, ma'am. இப்போ ஒரு டர்னர் சிண்ட்ரோம் ஃபீமேல் இருக்கிறாங்க. டர்னர் ஃபீமேல் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதானே 44A + X0. இவங்களுக்கு எவ்வளவு பார் பாடி? 1 தான், ma'am. இருக்காது ma'am. 0 இல்லையா? ஒரு எக்ஸ் தானே இருக்குது. Yes, ma'am. இந்த மாதிரி டர்னர் ஃபீமேலுக்கு 0. இப்போ ஒரு சூப்பர் ஃபீமேல் ஒண்ணு இருக்குதுன்னு வைங்க. சரியா? சூப்பர் ஃபீமேலோ அல்லது கிளென்ஃபெல்டர் வச்சுக்கலாம். சூப்பர் ஃபீமேல் வேணா, கிளென்ஃபெல்டர் தான் நம்ம புக்ல இருக்கு. கிளென்ஃபெல்டர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா? கிளென்ஃபெல்டர் இப்படிதானே எழுதுவோம். ஜெனடிக் கிளென்ஃபெல்டர் 44A + XXY. இவங்களுக்கும் பார் பாடி எவ்வளவு? 1, ma'am. சூப்பர் ஃபீமேல் புக்ல இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன். சூப்பர் ஃபீமேலுக்கு எவ்வளவு? 2 ma'am. இந்த மாதிரி தான் மேம். என்னப்பா? சூப்பர் ஃபீமேல்னு சொல்றீங்க மேம். இது அது எந்த ரொம்ப ஜெண்டர்? சில பேருக்கு ஃபீமேலோட, அதாவது இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் குரோமோசோம் ஆக்சுவலா இப்படி ஆனியூப்ளாய்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம. இப்ப ஃபீமேல் கிட்ட இருந்து 2 எக்ஸ் இருக்குது, மேல் கிட்ட இப்படி இருக்குன்னா மேலோட ஒரு ஸ்பெர்ம்ல எக்ஸ் இருக்கும், ஒரு ஸ்பெர்ம்ல ஒய் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் இருக்கணும். ஆனா இது சம்டைம்ஸ் இது பிரியாம மேல் கிட்ட இருந்து ஒரு எக்ஸையும் வாங்கிடும். அவங்களதான் சூப்பர் ஃபீமேல்னு சொல்லுவாங்க. அது நம்ம புக்ல இல்ல, தேவையில்லாம நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இது புரியணும். நார்மலா எவ்வளவு எக்ஸோ அதுல இருந்து 1 கழிச்சா வர்றதுதான் பார் பாடி. அது புரிஞ்சா போதும். ஓகேவா? ஓகே மேம். Yes, ma'am. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Yes, ma'am. Ma'am, ஆ page number 47ல Fisher and Race hypothesis ன்னு இருக்குல்ல ma'am. ம் ம் அது சொல்லுமா. மட்டும் ஒரு தடவை சொல்றீங்களா ma'am? சொல்றேமா. சோ இது புரிஞ்சது இல்லையா? கிளென்ஃபெல்டர் ஆளுங்க XXY மேல்ஸ் ஹேவ் 1 பார் பாடி. இது கிளியரா? Yes, ma'am. இப்ப பார் பாடி பத்தி நான் எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணிட்டேனா? இதுல Yes, எந்த ma'am. டவுட்டும் இல்லையே? No, ma'am. No. அடுத்து ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைபோதசிஸ். யாரா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாரா படிங்கடா. RH factor involve 3 different pairs of allele located on the 3 different closely linked loci on the chromosome pair. This system is more commonly in use today and the uses a CDE nomenclature. 3 pairs of ORH allele. சோ இதுல பாத்தீங்கன்னா 3 பேர் ஆஃப் RH allele இருக்கு.
occur at different loci on the homologous chromosome pair. சரியா? இது எப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன் கவனிங்க. இப்போ இதுதான் ஒரு குரோமோசோம். இப்படி சும்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குரோமோசோம்ல இந்த சி டி இ டிஃபரெண்ட் லோக்கைனா டிஃபரெண்ட் லொகேஷன்ல இந்த மூணு சேர்ந்து தான் ஒரு ஆளோட RH தீர்மானம் பண்ணும். புரியுதா? Yes, ma'am. அடுத்து படிவோம். The possible genotypes will be 1C or C, 1D, capital C or small c, 1 1E, or 1 small capital E or small e from each chromosome. For example, capital C, capital D, capital E by small c, small d, small e. Capital C, small d, capital E by small c, capital D, small e. Small c, small d, small e by small c, small d, small e. Capital C, capital D, small e by capital C, small d, capital E, etc. So, all genotypes carrying dominant D இருந்தா RH positive and the small d இருந்தா RH negative னு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க, இதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் வரலாம். ஓகேவா? எய்தர் CDE இப்படி வரலாம் நம்மளுக்கு ஃபுல் கேப்ஸ், அல்லது ஃபுல் ஸ்மால் கூட வரலாம். புரியுதா? Yes, ma'am. ஏன்னா நீங்க இப்படி எழுதிக்கோங்க. டி கேபிட்டல் சி ஸ்மால் சி எழுதுங்க. இதுல கேபிட்டல் டி ஸ்மால் டி வரலாம், இதுல கேபிட்டல் இ ஸ்மால் இ வரலாம், இதுல கேபிட்டல் இ ஸ்மால் இ வரலாம். அதே மாதிரி இதுல கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுல கேபிட்டல் இ ஸ்மால் இ, இதுல கேபிட்டல் இ ஸ்மால் இ. இப்போ ரிசல்ட் நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஃபார்ம். இது என்னது? எல்லாமே கேபிட்டல். அடுத்தது கேபிட்டல் சி, கேபிட்டல் டி, ஸ்மால் இ. அடுத்தது Capital D. கேபிட்டல் டி, ஸ்மால் டி, Small கேபிட்டல் d, capital E. அடுத்தது Capital C, small d, small e. டி, ஸ்மால் இ. அடுத்தது Small c, ஸ்மால் capital D, கேபிட்டல் டி, capital கேபிட்டல் C. அடுத்தது Small ஸ்மால் c, டி, கேபிட்டல் டி, capital D, ஸ்மால் small e. ஸ்மால் சி, ஸ்மால் டி, கேபிட்டல் இ. அடுத்தது ஸ்மால் சி, ஸ்மால் டி, ஸ்மால் இ. அவ்வளவுதான். இது கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. ஸோ இதுல எங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி கேபிட்டல் டி எல்லாம் பாக்குறீங்களோ அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பா அது பிளட் குரூப்பா இருக்குமா? என்ன பிளட் குரூப்பா இருக்கும்? நாங்க இப்பதான் படிச்சீங்க. RH positive, ma'am. RH பாசிட்டிவ். ஓகேவா? Yes, ma'am. உங்களுக்கு மேம் ஒரு Yes, ma'am. மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரியே இன்னொரு குரோமோசோம்லயும் நீங்க போட்டுக்கலாம். புரியுதாடா? Yes, ma'am. இன்னொரு குரோமோசோம் காம்பினேஷன்ல இப்ப ஒரு குரோமோசோம் CDE, இன்னொரு குரோமோசோம்லயும் CDEனா ரெண்டுமே ஸ்மால் டி. அப்போ RH என்னவா இருப்பாங்க? நெகட்டிவ். நெகட்டிவ். இப்போ இன்னொன்னுல சும்மா இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்னொரு குரோமோசோம் இப்படி இருக்கு, ஆனா ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. இப்படி இருந்தாலுமே RH பாசிட்டிவ் தான். புரியுதா? புரியுதா? Yes, ma'am. வந்து நான் இங்க வரைஞ்சு காட்டுறேன். இதே மாதிரியே உங்களுக்கு ரெண்டு குரோமோசோம் சேரும் போது எப்படி வேணா காம்பினேஷன்ஸ் வரலாம். ஸோ அப்படி உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் வரும் பொழுது நான் சொல்றது புரியுதா பசங்களா? எங்கெல்லாம் ரெண்டு ஸ்மால் டி வருதோ
அந்த இடம்லாம் RH நெகட்டிவா இருப்பாங்க. எங்க ஒரு கேபிட்டல் டி அல்லது 2 கேபிட்டல் டி இருக்கோ இவங்கெல்லாம் RH பாசிட்டிவா இருப்பாங்க. கேட்டியே அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதாடா? எஸ் மேம். அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டவுட் உங்களுக்கு என்ன நான் பார்த்து அதை சொல்ல போறேன். என்னமா? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸா? 11th படிக்கலையாடா இது? சரி நான் சொல்றேன். நேத்து நீங்க கேட்ட டவுட்டோட இன்னும் எக்ஸஸ் ஆயினே போதில்ல? எஸ் மேம். இப்போ இதுல ஃபிஷர் நானு கிளியர் பண்ணிருக்கேன் இல்லையா? ஹைபோதசிஸ் இது கிளியர் பண்ண. அப்புறம் வேற என்ன கேட்டீங்க? genome project பண்ணிருக்கேன். பண்ணிருக்கேன். Dosage of compensation. HCP பண்ணிருக்கேன் இல்லையா? மேரி லயான் பண்ணிருக்கேன். லயான் ஹைபோதசிஸ் எங்க எழுதிருக்கேன்? எத்தனாவது நம்பர் பாருங்க. லயான் நேத்து எழுதணும்ல நம்ம. லயான் எழுதலையா? ஒபியல் ஹைபோதசிஸ் தான் மேம். ஓகே, லயானும் முடிச்சிருக்கோம். இப்ப நீங்க கேக்குறது எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே ஒயிட் போர்ட்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கூட நீங்க உள்ள போய் படிச்சுக்கோங்க. நடத்தட்டுமா? Y chromosome and male development மட்டும் சொல்றீங்களா மேம்? ஓகே, அது உங்க இதுல இருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு மேம். அந்த பார் பாடி சொல்லி கொடுத்தீங்கல்ல மேம், அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு இருக்கும் மேம். இதாப்பா இங்க இருக்கு மேம். மேல மேல Y chromosome and male development படி நீங்க. current analysis of Y chromosome has revealed numerous genes and regions with potential genetic function. So genes current analysis பண்ணும்போது Y குரோமோசோம்ல நிறைய ஜீன் இருக்கு அண்ட் சில ரீஜியன்ல நல்ல ஜெனடிக் ஃபங்க்ஷன். இப்போ சிலது பாத்தீங்கன்னா ஜீன் இருக்கும் ஆனா ஃபங்க்ஷன்லெஸ் ஜீனா இருக்கும். அப்படி இல்லாம Y குரோமோசோம்ல ஃபங்க்ஷன்ஸும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், some genes with or without homologous counterparts are seen on the X. அதாவது இந்த Y ஜீனுக்கு சில பார்ட் வந்து கவுண்டர் பார்ட்டா X குரோமோசோம்ல இருக்குது, சிலது கவுண்டர் பார்ட்டா இல்ல. Okay ma'am. Next, present at both ends of the Y chromosomes are the pseudo-autosomal region that are similar with the region on the X chromosome, which is synapse and recombine. So, இது வந்து present at both end of the Y chromosome are pseudo-autosomal region that are similar with regions on X chromosome. அதாவது யூசுவலா X குரோமோசோமும் Y குரோமோசோமும் சிமிலர் கிடையாது. ஆனா சில ரீஜியன் வந்து சூடோனா சும்மா நிஜம் இல்ல, ஃபால்ஸ். சரியா? சிமிலர் வித் ரீஜியன்ஸ் ஆன் X குரோமோசோம். ஏன்னா நம்மளோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ சினாப்ஸ் நடக்கணும்ல, சினாப்ஸ் அண்ட் ரீகாம்பினேஷன். எஸ் மேம். அதுக்காக அதுங்க ரெண்டும் வேணும்னே சும்மா சினாப்ஸ் ஆகுறாங்க. பட் அது சூடோ தான், நிஜமான ஃபங்க்ஷன் கிடையாது. The remaining 95% of the Y chromosome is referred as the non-combining region of the Y, NRY. ஆமா, இந்த NRY அப்படின்றது வந்து மிச்சம் இருக்கிற 95% ரீஜியன். இங்க நம்ம பார்த்தது பார்னா சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன். அது வந்து யார மாதிரியே இருக்குது, X மாதிரி இருக்குது. மிச்சம் இருக்கிற ரீஜியன் 95% ரீஜியன் சுத்தமா X மாதிரியே இல்ல, Y ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபரெண்டா இருக்குது. ஓகேவா?
Okay, ma'am. Next. The NRY non-combining region of Y is divided equally into functional genes euchromatic and non-functional genes chromatic. ஆமா அந்த NRY பாத்தீங்கன்னா யூக்ரோமேட்டிக்னா நான் சொன்னேன் லூஸ்லி பேக்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனல். சரிங்களா? லூஸ்லி பேக்டா இருந்தா அது ஃபங்க்ஷன் பண்ணும். டைட்லி பேக்டு ஃபங்க்ஷன் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட். Within the euchromatin regions is a gene called sex determining region Y. ஸோ யூக்ரோமேட்டிக் ஃபங்க்ஷனலா இருக்கிற இடத்துல SRYன்னு ஒன்று இருக்கு. அது நம்ம செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜியன்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் ஒரு மேலோட செக்ஸை டிட்டர்மைன் பண்ண போகுது. புரியுதா? எஸ் மேம். அதாவது மேலுக்கான பெனிஸ் டெவலப்மெண்ட் அதுக்கெல்லாம் அதுதான் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே மேம். In human, absence of Y chromosome inevitably leads to female development, and this SRY region is absent in X chromosome. ஆமா, ஹியூமன் பீயிங்ல எக்ஸ்ல SRY கிடையாது, ஒய்ல தான் SRY. SRY இருந்தா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த பெனிஸ் டெவலப்மெண்ட், டெஸ்டிஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம சில மேலுக்குன்னே தனியா ஸ்பெஷலான கேரக்டர் இந்த பின்னா காது மடல் இருக்குல்ல, அதுல முடி பார்க்கலாம் நீங்க. எந்த ஃபீமேலுக்கும் அது இருக்காது. அந்த ஜீன் பேரு ஹொலாண்ட்ரிக் ஜீன்னு சொல்லுவாங்க. ஹொலாண்ட்ரிக்னா வெறும் ஆண்களுக்கு மட்டுமே உரித்தான ஜீன் அது. ஏன்னா அது ஒயில மட்டும்தான் உண்டு. புரியுதா? எஸ் மேம். சோ அதனால பெண்களுக்கு SRY இல்லாததால அவங்க வந்து பெண் கேரக்டர் வந்துடுறாங்க. புரியுதா? எஸ் மேம். The gene product of SRY is the testis determining factor present in the adult male testis. ஆமா, so the gene product of SRY இதுதான் testis determining factor, TDF ன்னு சொல்றோம். அந்த நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து தான் டெஸ்டிஸ் இந்த மாதிரி மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எல்லாமே டெவலப் ஆகும். இது புரியுதா? புரிஞ்சிருச்சு மேம். தேங்க் யூ மேம். ஓகே, இன்னொரு வாட்டி அது கிளியரா சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோம், இங்க மேலோட ஒய் குரோமோசோம் இருக்கு. இப்போ இந்த ஃபீமேல் குரோமோசோம் இந்த மாதிரி இப்படி நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கும். எக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். இங்க பக்கத்துல இந்த ஒய் இருக்கு. ஒய் கொஞ்சம் நான் சின்னதா வரைகிறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பார் சொன்னேன். பார்னா என்னது? சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் மேம். அந்த பார் வந்து இது வச்சுக்கோங்களேன். இங்கேயும் இதே மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்குது. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இங்கேயும் இதே மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்குது. இதுதான் நம்மளோட பார். இந்த பார் இருந்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னா, இந்த பிளேஸ்ல மட்டும் லைட்டா சூடோ ரீகாம்பினேஷன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். லைட்டா அந்த மேல இருக்கிற அந்த டாப்ல மட்டும், ஏன்னா அங்க ரெண்டு இடத்துலயும் சிமிலாரிட்டி இருக்கிறதால சூடோ ரீகாம்பினேஷன் பண்ண முடியும். மத்தபடி மேல்ல இருக்கிற இந்த மொத்த ரீஜியனையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? இது பாரு. இந்த மொத்த ரீஜியனும் என்னது? என்னன்னு சொன்னீங்க? இப்பதான் சொன்னோம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் கம்பைனிங் ரீஜியன் மேம். நான் கம்பைனிங் ரீஜியன் ஆர் NRY. இந்த NRYல சிலதெல்லாம் யூக்ரோமேட்டின். யூக்ரோமேட்டின்னா இது போல லூஸா பேக் ஆயிருக்கும். சிலதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கும். புரியுதா?
புரியுதா இல்லையா? Yes, ma'am. Yes, ma'am. லூசா பேக் ஆயிருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? யூக்ரோமேட்டின். இது போல டைட்டா பேக் ஆயிருக்கிறது ஹெட்டிரோக்ரோமேட்டின். இந்த ஹெட்டிரோக்ரோமேட்டின் நான் ஃபங்க்ஷனல், வேலை செய்யாது. சரியா? இந்த யூக்ரோமேட்டின் தான் நமக்கு வேலை செய்யும்போது யூக்ரோமேட்டின்ல சில ரீஜியனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? இப்பதான் பாத்தீங்க. சில ரீஜியனை Sex determining region. சரியா? பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கல்ல எஸ்ஆர்ஒய், செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜியன். ஓகேவா? கிளியரா? இதுல சில ரீஜன்ஸ் வந்து எஸ்ஆர்ஒய். இந்த எஸ்ஆர்ஒய்ல தான் டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் இருக்கும். இதால தான் மேலுக்கு அந்த டெஸ்டிஸ், மேலோட பெனிஸ் இதெல்லாம் டெவலப் ஆகும். இது வந்து ஃபீமேல்ல நோ எஸ்ஆர்ஒய். அதால அவங்க வந்து டிஃபால்ட்டாவே ஃபீமேலா பிறந்துருவாங்க. பெனிஸ்லாம் டெவலப் ஆகும். இப்ப கிளியரா இருக்காப்பா டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட்க்கு? Yes, ma'am. புரிஞ்சிருச்சு மேம். நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டீங்களாடா? Noted, ma'am. நோட் பண்ணியாச்சு மேம். அடுத்து போட்ட உங்க டவுட்ல இந்த லெசன்ல கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், எஸ் மேம். இந்த லெசன்ல வேற எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஃபீனைல் கீட்டனூரியா கேட்டிருந்தீங்களா? ஃபீனைல் கீட்டனூரியா கேட்டிருந்தீங்களாமா? கேட்டிருந்தீங்கல்ல? இது வந்து ஒரு இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் தான். ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்றது குரோமோசோம் 12ல இருக்குது. ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா ஏதோ பேசுறீங்கன்னு கேக்குது, ஆனா எனக்கு என்னன்னு புரியலமா. சரி, நான் இது ஒயிட் போர்ட்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஆனா இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் பேசுனது நம்ம யாருக்கும் கேட்கல இல்ல உங்களுக்கு கேட்டுதா? டேய் ஏதாவது ஒன்னு சொல்லுங்கடா. கேட்கல மேம். பேட்ச்ல பேசிட்டு இருந்தாங்க மேம் எங்க வீட்ல. ஓ அப்படியா? சாரி மேம். ஓகே மேம். ஸோ யூஸ்வலா இது வந்து ஒரு இன்பார்ன் மெட்டபாலிசம் எரர், பிறக்கும் போதே வரக்கூடிய ஒரு நோய் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம சாப்பிடுற புரோட்டீன் இருக்குல்ல, டயட்டரி புரோட்டீன் நம்ம சாப்பிடுறோம்ல, புரோட்டீன் இருக்கிற உணவு. ஒரே ஒரு நிமிஷமா, நான் நெட்டு மட்டும் மாத்திக்கிறேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் பதிலே வர மாட்டேதுரா. மேம். இப்ப நெட் கிளியரா இருக்கா? Yes, எஸ் ma'am. மேம். எஸ் மேம். இப்போ நம்ம சாப்பிடுற புரோட்டீன்ல இருந்து நமக்கு ஒரு அமினோ ஆசிட் கிடைக்குது. அந்த அமினோ ஆசிட் பேர் தான் ஃபினைல் அலனின். அந்த அமினோ ஆசிட்க்கு என்ன பேரு? ஃபினைல் அலனைன். அலைன். இந்த அமினோ ஆசிட் நம்ம உடம்புல ஒரு என்சைம் உண்டு, சரியா? இது ஒரு ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ். இந்த என்சைம்க்கு என்னமா பேரு? ஃபினைல் அலனைன் Phenyl alanine hydroxylase. இந்த என்சைம் தான் இந்த ஃபினைல் அலனினை டைரோசினா நம்மளுக்கு மாத்தும், சரியா? அந்த மாதிரி மாத்தி அதுக்கப்புறம் அது டோபமைனா மாறி அந்த மாதிரி அதுல நிறைய வேலைங்க இப்படி நடக்கும். இதுதான் இயற்கை. சில பேர் இந்த நோய் ஃபினைல் கிட்டனூரியா நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த என்சைம் கிடையாது. இந்த என்சைம் இல்லைன்னா இவங்க இந்த புரோட்டீன் சாப்பிட்டாங்கன்னா ஃபினைல் அலனின் அவங்க உடம்புல ஃபினைல் பைருவிக் ஆசிடா அக்குமுலேட் ஆயிடும், ஸ்டோர் ஆயிடும். இப்படி ஸ்டோர் ஆச்சுன்னா அவங்க பிரெயின்ல கூட போய் ஸ்டோர் ஆகி அவங்களுக்கு மென்டல் ரெட்டார்டேஷனு, பால்னஸ், அப்புறம் எக்ஸசிவ் பிக்மெண்டேஷன். ஓகேவா? இது புரியுதா? Yes ma'am. மேம். ஃபினைல் அலைன் வந்து தைரோசினா மாறாம ஃபினைல் பைருவிக் ஆசிடா ஆசிடா மாறுமா மேம்? நோய். ஆமாமா. மேம் இந்த டிசீஸ் வந்து ஃபுட்டுனாலும் காசு ஆகுமா இல்ல குரோமோசோம் டிசார்டர்னால இல்லப்பா, அதாவது நம்ம சாப்பிடுற உணவுல கண்டிப்பா எல்லா புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், நீ எந்த பல்சஸ் எடுத்தினாலும் பருப்பு வகைகளோ இல்ல ஏதோ ஒரு சீடு நட்ஸ் இப்படி நீ எல்லாம் சாப்பிடும் போதும் அதுல கண்டிப்பா உனக்கு ஃபினைல் அலனின்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். இந்த அமினோ ஆசிட மாத்துறதுக்கான ஜீன்ல தான் பிரச்சனை. அந்த ஜீன்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த என்சைம் சுரக்காது. இந்த என்சைம் சுரக்கலன்னா அது டைரோசினா மாறாம ஃபினைல் பைருவிக் ஆசிடா மாறி இந்த மாதிரி நோயை உண்டு பண்ணிடும். அண்ட் யூரின்லயும் நிறைய ஃபீனைல் கீட்டோன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாலதான் இதுக்கு பேரு
Ma'am, 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 Students,
Yes, ma'am. Yes, ma'am. சாரி இந்த நெட் போயிடுச்சு, அதால திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பழைய ஐடி அது வரல. அப்புறம் சார் எனக்கு அனுப்பியிருந்த ஐடி உள்ள போகணும்னு வந்துருச்சு. சொல்லுடா மிதுனா, என்ன மாத்திரியாமா ஹாஸ்டா? மிதுனா மேம். என்ன ஹாஸ்டா மாத்துற? நோ மேம். உனக்கு மாத்த தெரியுமா? என் பேரை Yes. செலக்ட் பண்ணி ஹாஸ்டா மாத்து. எஸ். மாத்தியாச்சா? ஓகே சரி. சார்துல போனா வருது, என்னோட லிங்க் போய் போய் பார்த்தா வரவே இல்லை. ஓகேம்மா, இது இப்போ புரிஞ்சிச்சுல? பினைல் கிட்டனூரியா எல்லாருக்கும்? எஸ் மேம். கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். நோட் பண்ணிட்டீங்கல்ல எல்லாரும் பினைல் கிட்டனூரியா? நோட்டு இது நோட் பண்ணுமா? ஷேர் ஆகுதா ஸ்கிரீனு? Yes, Yes, ma'am. Yes, ma'am. இது ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்களா பாருங்க. Ma'am. அடுத்து என்ன டவுட் கேட்டிருந்தீங்க? யூரே மில்லர் இப்ப என்ன கிளியர்? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ் கேட்டீங்கல்ல? இப்ப அந்த மேல் Y குரோமோசோம் தான் கேட்டீங்க, அதுவும் முடிச்சிட்டோம். பினைல் கிட்டனூரியா நேத்து கேட்டிருந்தீங்களே, அதுவும் முடிச்சிட்டோம். இப்ப வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ் நடத்திடலாமா? Yes, ma'am. மேம். ஓகே, கவனிங்க. நடத்துறேன். எரித்ரோபிளாஸ்டோசிஸ். யாருமா இந்த டவுட் கேட்டது? ஸ்டூடெண்ட் பேரு? ஸ்டூடெண்ட் பேருமா? பாரு, இதுதான் தப்பு பண்றீங்க. மேம் ரிஃபான். யார் கேட்டா? ரிஃபான். ரிஸ்வானா? ரிஸ்வான், ரிஸ்வான் இந்த நெட் நல்லா இருக்கா இல்ல நான் மாத்தட்டா நெட்? ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க? Ma'am, நல்லாதான் ma'am இருக்கு. நல்லாதான் ma'am இருக்கு. பதில் சொல்லனா? ரிஸ்வான் இல்லையா இங்க? இருக்கானா இல்லையாமா? ரிஃபான் இருக்கா ரிஃபான் மேம். இருக்கியா? அப்புறம் ஏன்டா இவ்வளவு நேரம் மேம கத்த வச்ச? தம்பி நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்துச்சு மேம். ஓகே. ஸோ இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ் நடக்கணும் அப்படின்னா இது ஒரு டிசார்டர், ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இது ஒண்ணுதான் கண்டிஷன். மதர் RH நெகட்டிவ், ஃபீட்டஸ் RH பாசிட்டிவ். இது இல்லாம வேற எந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நோயும் கிடையாது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எப்படி இந்த மாதிரி நடக்குதுன்னா, இப்போ வந்து ஒரு மேல் இருக்காரு, இவர் வந்து RH பாசிட்டிவ் பிளட் குரூப் காரரு. ஒரு ஃபீமேல் இருக்கிறாங்க, இவங்க RH நெகட்டிவ் பிளட் குரூப் காரங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா அது RH பாசிட்டிவா பிறந்தா மட்டும்தான் ப்ராப்ளம். புரியுதா? இல்லைன்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. சரி, ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன், என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த மதர்.
மதரோட உடம்புல என்ன இருக்கு? RH நெகட்டிவ் இருக்கு. இது உள்ள பாப்பா இருக்கு. பாப்பா உடம்புல என்ன இருக்கு? RH positive. RH பாசிட்டிவ் இருக்கு. இது வந்து அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பேபி. ஆக்சுவலா இங்க பிளசண்டா இருக்கிறதால பாப்பா கிட்ட இருந்து எதுவும் அம்மா கிட்ட போக போறது கிடையாது. அதால இந்த ஃபர்ஸ்ட் பேபி சேஃபா பிறந்துரும். பட் டூரிங் டெலிவரி டைம்ல இந்த பாப்பாவோட பாசிட்டிவ் ஆன்டிஜென்னு சிலது அம்மா உடம்புல போயிடுது. இது புரியுதா? Yes, ma'am. டூரிங் டெலிவரி அப்ப மட்டும்தான் அது நடக்குது. மற்றபடி குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. டெலிவரி அப்ப கொஞ்சம் பாசிட்டிவ் வெளியே வந்ததுனால அம்மாவோட உடம்பு எப்பவுமே ஒரு ஆன்டிஜன் வந்தா அம்மா உடம்பு என்ன பண்ணும்? ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பாசிட்டிவ்க்கு எதிரான ஆன்டிபாடிய ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. இந்த ஆன்டிபாடி என்ன வகையான ஆன்டிபாடினா IgG வகையான ஆன்டிபாடி. புரியுதா? இப்போ இந்த அம்மா செகண்ட் குழந்தைக்கு பிரெக்னண்டா இருக்காங்க. செகண்ட் பேபி. இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்லி செகண்ட் பேபியும் இவங்களுக்கு பாசிட்டிவா வந்துருச்சுன்னு வைங்க, அம்மா உடம்புல ஏற்கனவே யார் இருக்கா? IgG ஆன்டிபாடி. அது பாசிட்டிவ்கான எதிரி இல்லையா? அப்படிதானே? RH பாசிட்டிவ்கான எதிரி அவரு. சரியா? அம்மா உடம்பு நெகட்டிவ், பட் அம்மா உடம்புல இப்ப பாசிட்டிவ்கான எதிரி இருக்கு. இந்த IgGயால அம்மாவோட பிளசண்டாவை தாண்டி பாப்பா உடம்புக்குள்ளார போக முடியும். புரியுதா? IgGயால என்ன பண்ண முடியும்? அம்மாவோட உடம்புக்குள்ள போக முடியும். அப்படி போச்சுன்னா அம்மாவோட எரித்ரோன்றது RBC எல்லாம் பிளாஸ்ட் பண்ணி கொன்னுடுச்சுன்னா அந்த பாப்பாக்கு அனீமியா வரும். சம்டைம்ஸ் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா அது டெத்து கூட ஆயிடலாம். சரியா? எய்தர் அனீமியா அல்லது இறந்து கூட போயிடலாம். இதுதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டாலிஸ். இது புரிஞ்சுச்சா? எஸ் மேம். இப்போ இத அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ இந்த அம்மாவோட டூரிங் டெலிவரி இந்த டைம்ல இவங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிச்ச உடனேயே இந்த அம்மாக்கு இவங்க கிட்ட இப்போ இந்த பாசிட்டிவ்கான வில்லன் இருக்குல்ல, இந்த வில்லனை அழிக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன். சரியா? ரோகேமன் சொல்லுவாங்க அந்த இன்ஜெக்ஷனுக்கு பேரு. பட் உங்க புக்ல என்ன கொடுத்திருக்கு? வெறும் வேக்சின் கொடுத்திருக்கா? அந்த IgGக்கான வேக்சினா ஒரு இன்ஜெக்ஷனை போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை உள்ள போட்டா அது இந்த பாசிட்டிவ்க்கான ஆன்டிபாடி எல்லாம் அழிச்சு விட்டுரும். இப்போ அம்மா வந்து சேஃப். அவங்க இன்னொரு குழந்தை ஈஸியா பெத்துக்கலாம். எவ்ரி டைம் இப்போ அடுத்த செகண்ட் சைல்டு பிளஸ்னாலும் திரும்பி தேர்ட் சைல்டுக்கு முன்னாடியும் she has to take this injection. புரியுதுங்களா? Yes, ma'am. எஸ் மேம்.
என்ன ரிஃபான் குழப்பமாவே இருக்கு, நீ குழப்பம் இப்ப எங்க போச்சு? புரிஞ்சிருச்சு மேம். ஓகே, குழப்பம் எங்கேயோ போயிடுச்சா? எஸ் மேம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மேம் சொல்லுமா. மேம் இப்போ மதர் RH பாசிட்டிவா ஜஸ்ட் RH நெகட்டிவா இருந்தா ப்ராப்ளம் இல்லையா மேம்? இல்லையே, அதானே நான் சொன்னேன். RH நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆன்டிஜனும் இல்லை. இப்போ பாப்பா வந்து RH நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். RH இப்போ இந்த மாதிரி ஒரு பிளட் குரூப் இருக்கு, இது A பிளட் குரூப். இதுல இப்படி இப்படி RH இருந்ததுன்னா தான் RH பாசிட்டிவ். அதே A பிளட் குரூப்ல இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா RH நெகட்டிவ். அப்போ பாப்பா பிறக்கும் போது ஒண்ணுமே அம்மா உடம்புல போறது இல்லைல்ல. புரியுதா? Yes, ma'am. ஒண்ணுமே போலன்னும் போது அது ஏன் அந்த பாடி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண போகுது? மேம் இது பிளட் குரூப்போட சம்பந்தப்பட்டதுல வருமா மேம்? பிளட் RH இப்போ வந்து நெகட்டிவ் பிளட் வந்து மேனும் இப்போ வந்து பாசிட்டிவ் பிளட் ஃபீமேலும் மேரேஜ் பண்ணா இப்படிதான் வருமா மேம்? ஆமாப்பா, ஓகே மேம். ஃபீமேல் பாசிட்டிவ் மேரேஜ் பண்ணா இதுதான் வரும். ஓகே ஓகே மேம். இப்போ இந்த லெசன் ஜெனடிக்ஸ் எல்லாருக்குமே பக்கா கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. எஸ் மேம். நோ டவுட்ஸ்? நோ மேம். குட். ஃபுல் மார்க் வாங்கிடணும். Yes, ma'am. என்ன? எஸ் மேம். புதுசா சேர்ந்த பசங்களுக்கு புரியுதா? Yes, எஸ் ma'am. மேம். Yes, ma'am. குட். மேம் RH வேர்ல்டு கேட்டிருந்தேன் மேம். RNA வேர்ல்டு. எஸ் மேம். இதுவும் யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒருத்தர் யார் கேட்டியோ? நீதான் ரிஃபான், நீதான் கேட்டியா? இல்ல மேம், முத்து பிரதேஷ் கேட்டேன் மேம். முத்து கேட்டியா? எஸ் மேம். முத்து படி. A typical cell contains about 10 times DNA. ஆமா, அந்த ஒரு செல்லுல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை விட 10 times as much RNA தான் அதிகமா இருக்கும். RNA வேர்ல்டுன்றதால நம்ம இந்த இடத்துல RNA பத்தி நல்லா புகழ்ந்து தான் பேச போறோம். ஸோ டிஎன்ஏவை விட எது அதிகம்னு சொல்றோம்? RNA. The high RNA content is mainly due to a variety of role played by RNA is the cell. இந்த ஹை RNA கண்டென்ட் ஏன் வருதுன்னா, RNA நம்ம உடம்புல நிறைய ரோல் பிளே பண்ணுது. லைக் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் வந்து மெசேஜை கேரி பண்ணுது டிஎன்ஏல இருந்து. இந்த மாதிரி நிறைய வேலை செய்யறதால RNA நிறைய இருக்குது. நெக்ஸ்ட், Frenkel, Conrad and Sanger first demonstrated that RNA is the genetic material in RNA containing viruses like MTV, tobacco, mosaic virus. முதல் மனுஷங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு நினைச்சாங்க. எது ஜெனட்டிக் மெட்டீரியல்னு நினைச்சாங்க? டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் நினைச்சாங்க. அப்பதான் இவர் பிராங்கல் கான்ராட்ங்கிறவரு டொபாக்கோ மொசாக் வைரஸ்ல டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்ல, எது ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கண்டுபிடிச்சாரு? RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கண்டுபிடிச்சு அதை செப்பரேட் பண்ணாரு. சரியா? நெக்ஸ்ட், they separated RNA from the protein of TMV. Three molecular biologists
in the early 1980s. Independently, Three molecular biologists in the early 1980s, Leslie Orgel, Francis Crick, Carl Woese. Leslie Orgel, Francis Crick, and Carl Woese. Independently proposed the RNA world first stage in the evolution of life, stage when in the evolution life stage when RNA catalyzed all molecules necessary for survival and replication. இவங்க 3 பேரும் ஆர்என்ஏ பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனே நடக்கணும்னா கூட நமக்கு ஆர்என்ஏ பிரைமர் தேவை. ஆமாவா இல்லையா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஸோ பிளஸ் ஆர்என்ஏ வந்து அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு தூண்டுகோலா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், The term RNA world first used by Walter Gilbert in 1986. Hypothesis RNA as the first genetic material on Earth. ஸோ இவர் கில்பர்ட் என்ன சொல்றாரு, முதல்ல ஆர்என்ஏ தாங்க வந்திருக்கணும், டிஎன்ஏ முதல்ல வர சான்ஸ் இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும்னாலே நமக்கு யார் தேவை? RNA primer. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்தது ஆர்என்ஏ தான் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், there is now enough that essential life process such as metabolism, translation, splicing, etc. Developed around RNA. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சரியா, there is now enough evidence, நிறைய எவிடன்ஸ் வந்துருச்சு ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷனுக்கு. அதாவது டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வருது. அப்புறம் ஸ்ப்ளைசிங் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்ப்ளைசிங், கேப்பிங், டெய்லிங், அந்த மாதிரி இதுல ஸ்ப்ளைசிங்கானதும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், RNA has the ability to act as both genetic material and catalyst. There are several chemical reactions in living system that are catalyzed by RNA. There are several biochemical reactions in living system that are catalyzed by RNA. அதாவது நிறைய நம்ம உடம்புல இருக்கிற நிறைய ரியாக்ஷன்ஸ், மெட்டபாலிசம் எல்லாமே RNA பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட், this catalyzed RNA known as a ribozyme. But ஆக்சுவலா RNA வந்து என்சைம் வேலையை பாக்குது இல்லையா? RNA யார் வேலையை பாக்குது? என்சைம் வேலையை பாக்குது. அதால அத நம்ம ரைபோசைம்னு சொல்றோம். சரியா? ஆனா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம RNA பத்தி புகழ்ந்து சொன்னோம். இப்ப RNA-வோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஹைலி ரியாக்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிள். அதாவது இப்ப வந்து வெளியே என்ன நடந்தாலும் நான் இப்படிதான்ப்பா காமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது வந்து லெஸ் ரியாக்டிவ். புரியுதா? அண்ட் இன்னொன்னு, RNA மியூட்டேட் ஆயிட்டே இருக்கும். புரியுதாமா? RNA நம்ம இந்த கொரோனா வைரஸ் கூட பாருங்களேன், எவ்வளவு சீக்கிரம் மியூட்டேட் ஆயிட்டே இருந்ததா இல்லையா? அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? எஸ் மேம். இது கிளியரா இருக்கா? எஸ் மேம். Yes, ma'am. அடுத்து, but RNA being a catalyst was reactive and hence
unstable. அன்ஸ்டேபிளா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஆள் இருந்து, இப்ப டிஎன்ஏ மாதிரி ஸ்டேபிளான ஆள் இருக்கிறதாலதான் இவ்வளவு நேரமும் மனுஷன்ல இருந்து மனுஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்கேஸ் ஆர்என்ஏ மட்டும் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியலா இருந்தா இன்னைக்கு மனுஷன் இருப்பான், நாளைக்கு ஒரு ராட்சசன் இருப்பான், அடுத்த நாள் அதோட ஒரு பெரிய பூதம் இருப்பான். புரியுதா? நாளைக்குன்றது அடுத்தடுத்த நாள் சொல்லல, ஒரு 100 200 300 வருஷத்துல இப்படி ஆயிட்டு இருப்பான். ஸ்டேபிளா இருக்காது. டிஎன்ஏ பாருங்க, இந்த 7ஆம் அறிவு படத்துல கூட நம்ம பார்த்தோம்ல, அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க பாத்தீங்கல்ல. அவ்வளோ ஜெனரேஷன் கழிச்சு கூட அந்த டிஎன்ஏல அந்த போதி தர்மரோட இது இருந்து எடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. இதுவே ஆர்என்ஏனா இந்நேரம் மியூட்டேட் ஆகி வேற மாதிரி மாறி. ஓகேவா? Okay, ma'am. படிப்போம். This leads to evolution of more stable form of DNA with certain chemical modifications. DNA is a double-stranded molecule having complementary strand. Resist changes by evolving a process of repair. டிஎன்ஏவால அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் மியூட்டேட் ஆகாது. இட் கேன் ரெசிஸ்ட்னா அந்த வர சேஞ்சா அதால தடுக்க முடியும். ஏன்னா அது யாரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்குது. சரியா? நெக்ஸ்ட். Some RNA molecules function as gene regulator by binding to DNA and affect gene expression. ஆமா, சில ஆர்என்ஏ மாலிக்யூல் ஜீன் ரெகுலேட்டரா கூட வேலை செய்யுது. நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரெப்ரஸர் புரோட்டீன் வந்துச்சுல்ல, ரெப்ரஸர் புரோட்டீன் ஜீன் எக்ஸ்பிரஷன், லாக்கோப்ரான் கான்செப்ட், ரெகுலேட்டரி ஜீன் ஞாபகம் இருக்கா? ஐ ரெகுலேட்டரி ஜீன், அதுல இருந்து ஆர்என்ஏல இருந்து ரெப்ரஸர் புரோட்டீன். நெக்ஸ்ட். Some viruses use RNA as the genetic material. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கொரோனா வைரஸ், HIV வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ், இவங்க எல்லாரோட ஜெனட்டிக் மெட்டீரியலுமே RNA தான். நெக்ஸ்ட். Andrew Fire and Craig Mello recipients of Nobel Prize in 2006 were of the opinion that RNA is an active ingredient in the chemistry of life. The type of RNA and their role have been discussed in class 11th. அதாவது டைப் ஆஃப் ஆர்என்ஏனா ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, அந்த மாதிரி நிறைய விஷயம். சரியா? சோ இதுதான் ஆர்என்ஏ வேர்ல்டு. கிளியராப்பா? எஸ் மேம். முத்துக்கு இப்ப புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சுச்சு மேம். ஓகே, எல்லாருக்கும் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். மிச்சம் இருக்கிற டவுட்ஸை நெக்ஸ்ட் வீக்ல நானு கிளியர் பண்றேன். ஓகே? ஓகே மேம். ஓகே மேம். Bye. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you ma'am. Thank you, ma'am. Ma'am. புரிஞ்சிச்சா? குட். ஸ்ரீராம். Thank you. Bye. மேம், சொல்லு அபி. இது காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட்னா என்னது மேம்? காம்ப்ளிமெண்டரினா ஆப்போசிட்மா. ஏ இருந்தா ஏக்கு ஆப்போசிட்டா டி வரும், டி இருந்தா ஏ வரும், ஜி இருந்தா சி வரும், அந்த மாதிரி. சரியா? மேம். சொல்லுமா. மேம், நீங்க 11th போர்ஷன்ல டெலீட்டட் போர்ஷன்ஸ்லாம் என்ன சாப்டர் சொல்றீங்களா மேம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டு ஹியூமன் பிசியாலஜில, பிளான்ட் பிசியாலஜில டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸும், அப்புறம் மினரல் நியூட்ரிஷன். ஓகே மேம். Thank you. Thank you. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am.